ஹலோ, நான் ஜெகபதி பேசுறேன். ஐயா இந்த ரவி பையங்க வந்து எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, ஒரு வாரம் தலைமுறை ஆயிடு. நம்ம கந்தசாமி போய் பாரு. நீ எங்க போகணும், என்ன செய்யணும் எல்லாம் விவரமா சொல்லுவான். சரிங்க ஐயா. சட்டம் உன்னை கண்டுக்காம விடலாம், ஆனா நான் உன்னை விட போறதில்ல. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? தலைவர்கிட்ட. தலைவர் என்ன? ஜெகபதி ஐயா. ஓ, ஜெகபதி வேலைதானா இதெல்லாம்? ஏடுறா போன, நம்பரை போடுற. யார் நம்பர்? உன் தாத்தா நம்பர். உன் தாத்தனை கூப்பிடுறா. ஹலோ, லைன்ல இருக்காரு. நான் சொல்ற இடத்துக்கு அவனை வர சொல்லு. ஹலோ, நான் ஜெகபதி பேசுறேன். நம்ம பாஸ்கர் அந்த ரவி பைய புடிச்சு வச்சிருக்கான். லட்சுமி விலாஸ் பின்னால உள்ள பாழடைஞ்ச பங்களாவுக்கு என்ன வர சொல்றான். இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க எதுக்கு போகணும்? அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். அது சரி.
நான் சொல்றது கேளுப்பா. நம்ம எல்லாம் ஒண்ணா வேலை செய்யறவங்க. நமக்குள்ள அப்படி இப்படி ஆயிரம் இருக்கா, அதெல்லாம் கண்டுக்கூடாது. கண்டுக்க கூடாதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அபத்தமாய மேல பழிய போட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணியே, அப்ப எங்க போச்சு இந்த புத்தி? ரவி, அது வந்து அது உள்ள இருந்தே குளிப்படிச்சுக்கே துரோகி. இப்ப சொல்லு, பாபுவை கொன்னது யார்? எனக்கு தெரியாது. தெரியாது? ஜெகபதியோட ஆளுங்க. இத தெரிஞ்சு நீ மூடி மறைச்சிருக்க. அந்த அப்பாவி விஸ்வநாதன் மேல பழிய போட்டு அவரை உள்ள தள்ளி இருக்க. ஏன் அப்படி பண்ண? இல்ல, அது வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல பலியாட யாராவது வேணும் இல்ல? சேட்டு வீட்டு கொள்ளையும் உனக்கு தெரிஞ்சு தானே நடந்தது? ஆமா. ஊர்ல நடக்கிற அக்கிரமங்க எல்லாத்துலயும் உனக்கு பங்குண்டு. ஒப்புக்கு நீ ஒரு போலீஸ் அதிகாரி, சட்டத்தின் காவலர். உன்ன மாதிரி புழுத்து போன பொறுக்கிங்கால தான் போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேரே கெட்டு போகுது. உன்னை நான் சும்மா விட போறதில்ல. தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. சொல்ல வேண்டியதெல்லாம் எஸ்பி கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் கோர்ட்ல சொல்லு. ஓகே சார், இருக்கிறேன். நான் தான் பேசுறேன். Who is speaking? சார், நான் எஸ்ஐ ரவி பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க கிளைண்ட் விஸ்வநாதன் உயிருக்கு எந்த நிமிஷத்துலயும் ஆபத்து வரலாம். நீங்க உடனே ஸ்டேஷன் போங்க. ஹலோ ஹலோ. என்னையா இது, ஒரு கையெழுத்து போட சொன்னா பெருசா பிகு பண்ணிக்கிறிய? போடியா. கையெழுத்து போடுறது சரி, ஆனா வெறும் வெள்ளைக்காயத்துல போட சொன்னா. ஏன் போடப்படாதா? இல்ல, வெள்ளத்தாள்ல கையெழுத்து போட்டுட்டா அப்புறம் நீங்க எது வேணாலும் அதுல எழுதிக்கலாம்ல. அட திருட்டு ராஸ்கல், திருட்டு புத்தி போகாதே உனக்கு. போடியா. கான்ஸ்டபிள், என்ன பண்றீங்க அவரை? இல்ல, ஒரு கையெழுத்து போட சொன்னா மாட்டேன்றாரு, வெறும் வெள்ளை பேப்பர்ல போட சொல்றாரு சார். வெள்ளத்தாள்ளி எதுக்கு பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றீங்க? அது வந்து இத பாருங்க, ஸ்டேஷனுக்குள்ள வச்சு என் கிளையண்ட மிரட்டி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட் நார அடிச்சு போடுவேன். சார், நீங்க இந்த வெள்ளத்தாள்ல எல்லாம் கையெழுத்து போட வேண்டியதில்லை. எதுக்கும் பயப்படாதீங்க. காலையில பாக்க. கவனிச்சுக்கிறேன். சார், நான் பெருமாள் பேசுறேன். என்ன பெருமாள், தர்மராஜ் போன் பண்ணுவாருன்னு பார்த்தா நீங்க பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் உங்க விஷயமா தான் சார் போயிருக்கார், இன்னும் வரல. இந்த லாயர் பைய தொல்லதான் சார் சகிக்க முடியல. இப்ப கூட வந்து மிரட்டிட்டு போறான். அவ்வளவுதானே? அவன் சந்தேகப்படுற மாதிரி நீங்க ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அப்போ வச்சிருட்டுமா? இன்ஸ்பெக்டர் தர்மராஜா அப்படி எல்லாம் செஞ்சார்? எஸ் சார். என்னால நம்பவே முடியலையே. Such a senior man. போல் இருக்க. தர்மராஜ் இங்க வந்தது ஜெகபதியோட ஆளுங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே. உங்களுக்கு ஒரு போன் வந்தது. இன்ஸ்பெக்டர் சாரும் பாஸ்கரும் நம்ம டாக்டர் வீட்ல தான் இருக்காங்களாம். சொல்ல சொன்னாங்க. ஆஹா, வாப்பா. என்ன இப்படி? ஒண்ணுமில்ல, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். சொல்லு. ஐயா ஆசீர்வாதத்தோட நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அப்படியா? நல்ல காரியம். நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு பட்டுன்னு வந்து கல்யாணம்னு சொல்லுது. சும்மா அனுப்புனா நல்லா இருக்குமா? அது எப்படி? தம்பி, நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்புறேன். ஆமா. உட்கார். உட்கார சொன்னேன்ல. நான் கொடுக்க போற பரிசு உனக்கு என்னைக்குமே ஞாபகம் இருக்கும். 16 பெத்து பெருவாள்.
கல்யாணத்துக்கு சொல்ல வந்தா நீ இந்த வேலை பண்றியாடா ராஸ்கல்? என்ன வச்சே சேட்டு வீட்டுல கொள்ளையடிச்ச, சப் இன்ஸ்பெக்டர் பாபுவை கொலை பண்ண, இப்ப நான் கட்டிக்க போறவளே இந்த வேலை பண்றியே. உன் மண்டவளங்களை எல்லாம் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? என்னடி ஒரு விஷயம். இதெல்லாம் அவனுக்கு தான் பண்ணானுங்க. உங்க அண்ணனை கொண்டது கூட அவனுக்கு தான். மை காட், அவங்க தான் அண்ணனை மர்டர் பண்ணாங்களா? ஆமாடி. ஐயோ, இது ரவிக்கு சொல்லணுமே. எங்க சுத்தினாலும் இந்த ரவி பைய வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அதானே. எங்க நம்ம சாவி கொத்து கொடு. மாஸ்டர் சாவி வச்சிருக்கணுங்கிறது இருக்குதான். அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே? சீக்கிரம் வா. ரவி, 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 கதவு திறந்திருக்கே. உள்ளதா இருக்கணும். உட்காருவோம், வந்துருவாரு. சேவலுக்கு கண்ணி வச்சா கோழிங்க எல்லாம் மாட்டிருக்கு. சிக்கன்னா நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுத்துட்டா போச்சு. இந்த அச்சம், நாணம், மடம், பயிர் பச்சை இதெல்லாம் கெடாம இருக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி கேட்பீங்களாம். அப்போ புறப்படலாமா? நான் தனியா வந்தது மாதிரி உள்ள போறேன். சிக்னல் கொடுத்ததும் எல்லாம் உள்ளே வந்துருங்க. ஜாக்கிரதை. ஓ, இன்ஸ்பெக்டர் சாரா, வாங்க. வெள்ளிக்கிழமைக்குள்ள வருவீங்கன்னு நினைச்சேன். வந்திருக்கீங்க. வேலை தானே, நாளைக்கே வாங்கி தந்துடுறேன். முடிஞ்சா ஒரு ப்ரமோஷன் கூட. பேச்ச வளர்த்த வேண்டாம். நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அது புத்திசாலித்தனம். வாங்க சொல்றேன். வாங்க. மிஸ்டர் ரவி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்கணும். போலீஸ்ல நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். தேவை ஏற்பட்டா எங்க கள்ளக்கடத்தல் பொருள்களை உங்க போலீஸ் வண்டியில கூட கொண்டு போக வேண்டியது இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன பிசினஸ். நம்ம நாட்டு சரக்குகளுக்கு வெளியில நல்ல மவுஸ் இருக்கு. தேவைக்கு தகுந்தபடி அப்பப்ப அனுப்பி வைக்கிறேன். சாம்பிள்ஸ் இருக்கு, பாக்குறீங்களா?
மிஸ்டர் ரவி, என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம உங்களை சஸ்பெண்ட் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். டியூட்டில இல்லாதப்ப கூட நீங்க உங்க உத்தியோகத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த காரியத்துல ஈடுபடுறப்போ நீங்க உங்க உயிரை கூட மதிக்கலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். You see, they could have killed you. உங்களை மாதிரி நேர்மையும் நெஞ்செழுத்தமும் கொண்ட போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. உங்களை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். You mean you are reinstating me, sir? With pleasure, my dear young man. Thank you, sir. உங்களை மாதிரி நல்ல போலீஸ்காரங்க இருந்தா தான் இந்த சட்டம், ஒழுங்கு, நீதி, நேர்மை இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். Congratulations and thank you. அப்பா மதியானத்துக்குள்ளே வந்துருவார். அதை சொல்லிட்டு போதாம வந்தேன். ரியலி? சரி, அம்மா எங்க? உள்ள இருக்காங்க, கூப்பிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அப்பா வராரு இல்ல, வடா பாயசத்தோட சமையல் பண்ண சொல்லு. அண்ணா, நீங்க கூட மத்தியானம் சாப்பிட வரீங்க. இன்ஸ்பெக்டராக இருந்து கொண்டே பல சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்ட தர்மராஜ் இப்பொழுது சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறார். 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை. இவருக்கு உடந்தையாக இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் பெருமாள் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. இடமாற்றம் செய்யப்பட்டு இவர் இன்னும் போலீஸ்காரராகவே தொடர்கிறார்.